பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: பாடுபட்டால் ஆளுகை செய்யலாம். ஆதார வசனம் 1 பேதுரு 4:19. ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாக தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். தேவ மக்களை, மேற்கண்ட வசனத்தை படித்து குழப்பம் அடைய வேண்டாம். நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் வாழ வேண்டும், செழிப்பாக வாழ வேண்டும். இது தேவனுடைய சித்தம். இதை நீங்கள் மறக்காதீர்கள். யார் வேறு எது சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். தேவனுடைய சித்தம் வாழ வேண்டும், அவருக்குள் வாழ வேண்டும். உலகத்திற்குள் அல்ல, அவருக்குள் வாழ வேண்டும். அப்படி உயர்த்தப்படுவதற்கு அடுத்த ஸ்டேஜ் என்று உயர்த்தப்படுவதற்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். ட்ரைனிங் இல்லாமல், பயிற்சி இல்லாமல், முயற்சி இல்லாமல் எதுவும் கிடைக்காது. அதுதான் பாடு. அந்த ட்ரைனிங் தான் பாடு. நமக்குள்ளே இருக்கிற அந்த நல்ல நற்குணத்தை வெளியே கொண்டு வர அவர் விரும்புகிறார். அதற்கு அவர் முயற்சி எடுக்கிறார். ஆவியானவர் முயற்சி எடுக்கிறார். நமக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார், கிருபை கொடுக்கிறார். இதுதாங்க வாழ்வு. உங்கள் ஆத்துமாக்களை தொய்ந்து போக விடக்கூடாது. ஆத்துமாவை தேற்றுபவரிடம், பெடல் கொடுப்பவரிடம், ஆலோசனை தருபவரிடம் ஒப்படையுங்கள். அவருக்கு நேராக உங்கள் ஆத்துமாவை உயர்த்துங்கள். இது உங்களுக்கு நீங்களே செய்து கொள்ளும் நன்மை. முதலில் நமக்கு நாமே நன்மை செய்து கொள்ள வேண்டும். இதுதான் முதல் நன்மை. நம்முடைய சிந்தனையை, நம்ம ஆத்மாவை, உள்ளத்தை, மனதை அவருக்கு நேராக உயர்த்த வேண்டும். அது வேதம் கண்ணாடி. கண்ணாடியை பார்த்து எப்படி நம்ம சரி செய்து கொள்கிறோம்? எவ்வளவு நேரம் கண்ணாடி முன் நிற்கிறோம்? அந்த கண்ணாடி உலக கண்ணாடி நான் சொல்லவில்லை. சரீரத்தை சரி செய்து கொள்ளும் கண்ணாடி நான் சொல்லவில்லை. வேதம் கண்ணாடியை சொல்லுகிறேன். அதை பார்த்து 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 நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்து கொள்ள வேண்டும். அதை படித்துத்தான் நம்ம ஆத்மாவை எப்படி அவருக்கு நேராக உயர்த்துவோம் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 6, 7, 8 நிமிட செய்தியில் அவ்வளவு சொல்லிவிட முடியாது. நன்மை எங்கிருந்தோ இறங்கி தொப்பொன்று வீட்டுக்குள் வருவதில்லை, விழுவதில்லை. அது உங்கள் உள்ளேயே இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வாருங்கள். இதுதான் நன்மை. ஏன் இந்த நன்மை நாம் செய்து கொள்வதில்லை, செய்ய முடிவதில்லை? காரணம் பலவாக இருந்தாலும் நாம் சற்று ஈஸி கோயிங் டைப். யார் மேலேயாவது தவறை, பொறுப்பை போட்டுவிட்டு சும்மா இருப்பது நமக்கு ஈஸி. கவலைப்படுவது, புலம்புவது, முறுமுறுப்பது, போத்தி படித்துக்கொள்வது எளிது. இதெல்லாம் நம்மால் முடியும். இதற்கு பதிலாக இதையெல்லாம் முதலில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லும்போதே கொஞ்சம் இடிக்கிறது. ஏனென்றால் நிறுத்துவதற்கு ஒரு வல்லமை வேண்டும், ஒரு பலன் வேண்டும், ஒரு வைராக்கியம் வேண்டும். இதற்கு சற்று பொறுப்புணர்வு, பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வேண்டும். இவைகள் உங்களுக்குள்ளே இருக்கிறது. சந்தர்ப்பம் வாய்க்கும் போது இதை காட்டுங்கள், வெளிப்படுத்துங்கள். இதுதான் கர்த்தரை நம்பி நன்மை செய்வது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். எனக்குள்ளே இல்லைங்க, எனக்கெல்லாம் எதுவும் இல்லைங்க, நான் பொறுமை இல்லைங்க, அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் படுத்திருக்கிறீர்கள், கால் வலி, திடீரென்று வீட்டுக்குள் தீப்பிடித்து விட்டது என்று சொல்கிறார்கள். இப்பொழுது கற்பனை செய்து பாருங்கள். எவ்வளவு வேகமாக, எவ்வளவு பொருட்கள் எடுக்க வேண்டுமோ அத்தனை பொருட்கள் எடுத்து எவ்வளவு வேகமாக ஓடுவீர்கள் என்று யோசித்து பாருங்கள். பாம்பு என்று சொன்ன உடனே எவ்வளோ வேகமாக ஓடுகிறோம் என்று. எங்கேருந்து வந்தது அது எனர்ஜி? உள்ளுக்குள்ளே இருக்குதுங்க. நாம் தான் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். எனக்கு இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் இருக்கிறது. சவுலை தீர்த்து கட்ட சூப்பரான வாய்ப்புகள் தாவீதுக்கு கிடைத்தது. சவுல் ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தாவீதின் மாமனார். ஆனால் தாவீதுக்கு எதிரியாகிவிட்டார். பொறாமையினால் தாவீதை கொல்ல திட்டம் திட்டு துரத்தி கொண்டே இருக்கிறார். இவையெல்லாம் அறிந்து அவனுக்கு அற்புதமான சந்தர்ப்பம் வாய்த்தது தாவீதுக்கு. அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. அமைதி காத்தான், பொறுமையாயிருந்தான், விலகி கொண்டான். இதுதாங்க அவனுக்கு அவன் நன்மை செய்து கொள்வது. இதுதான் கர்த்தரை நம்பி நன்மை செய்வது. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை தொடக்கூடாது என்பது வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சட்டம், ஒரு பிரமாணம், ஒரு கட்டளை. அதை காத்து கொண்டான். கர்த்தரிடம் தன் ஆத்துமாவை உயர்த்தினான் தாவீது. எப்பொழுது வேறு சங்கீதமெல்லாம் படித்து என் ஆத்துமாவுக்கு நேராக உயர்த்துகிறேன், தூக்கி பிடிக்கிறேன் என்கிறார். அடுத்து தேவனுடைய சித்தத்தை, இது ஒரு கட்டம். அடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறது என்று வசனம் கூறுகிறது. இதன் பொருள், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட்டால், முயற்சி எடுத்தால், முடிவு எடுத்தால் பாடுகள், தடைகள், இடையூறுகள் வரும். நாம் சர்ச்சுக்கு போக வேண்டுமானால் எத்தனை தடைகள் வருது.
சபையில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க, எல்லாரும் வர சொல்லியிருக்கிறாங்கன்னா போகன்ற ஆசைப்படுகிறோம். எவ்வளோ தடைகள் வருது, அந்த தடைகளை வேகமாக எடுத்துக்கொள்கிறோம், சாக்குப்போக்கு சொல்லுகிறோம். இதெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது. ஜெபிக்கலாம் என்றால் எத்தனை தடைகள் வருகிறது யோசித்து பாருங்கள். இதெல்லாம் வரும் என்பதை மனதளவில் ஏற்றுக்கொண்டு முன்னேறி சென்று தடைகளை எல்லாம் தள்ளி விட்டு முன்னேறி சென்று அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். இதை கர்த்தர் கவனிக்கிறார். வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டு. இதற்கு இப்படி செயல்பட்டு ஜெபிப்பதற்கு அவர் நம்மை தனியாக விடவில்லை. அவரது பிரசன்னம் நம் மீது உள்ளது. ஏன்னா ஆவியானவர் உள்ளே இருக்கிறார். அது கற்றுத்தரும், ஆலோசனை தரும். அவருடைய கிருபை நம் மேல் உள்ளது. இவைகள் நமக்கு போதுமானவைகள். இவைகளை வைத்துக்கொண்டு உலகத்தை ஜெயிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். அப்போ நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் அல்லவா? எப்போ பார்த்தாலும் மற்றவங்களே நமக்கு ஜெயித்து கொண்டு நம்மளையே விசாரிக்கணும், நமக்கே கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடாது. தேவன் யாவரையும் பாடுகளுக்குள், துன்பத்திற்குள், வேதனைக்குள், வியாதிக்குள், பிரிவினைக்குள் அழுத்துகிறவர் அல்ல. இந்த உனக்கு கொஞ்சம் இவ்வளோ பாடு, இந்த உனக்கு கொஞ்சம் இவ்வளோ பனிஷ்மெண்ட்டு, இந்த உனக்கு கொஞ்சம் இவ்வளோ ஜாஸ்தி பாடு என்று பங்கு போட்டு கொடுக்கிறவர் அல்ல. அவர் நன்மைகளை மாத்திரம் செய்கிறவர், எல்லாவற்றையும் நன்மைக்கு நேராக நடத்துகிறவர். நாம் நம் பிள்ளைகளுக்கு காலை எழுந்தது ஆளுக்கு கொஞ்சம் பாடுகள், ஆளுக்கு கொஞ்சம் துன்பம், ஆளுக்கு கொஞ்சம் பனிஷ்மெண்ட் என்று பிரித்து கொடுக்குறோமா? சொல்லுங்கள். எதிர்த்து நிற்கிற பிள்ளையாக இருந்தாலும், ஐயோ இந்த பிள்ளை நேற்று இரவு சாப்பிடலையே, தூங்கிட்டானே, சாப்பிடாமையே தூங்கிட்டானே என்ற அங்கலாய்ப்புப்படும் மனம் உடையவர்கள் நாம். பொல்லாதவர்களாகி நாமே நம் பிள்ளைகளை இவ்வளவு கரிசனம் கொண்டிருந்தால், சிலுவையில் அறையுண்டு கடைசி சொட்டு ரத்தத்தையும் கீழே கொட்டி 5 காயங்களால் பாடுகள் பட்டு நொறுக்கப்பட்டு பிழியப்பட்டவர், அத்தனை பாடுகள் நமக்காக சகித்து ஏற்றுக்கொண்டவர், தனது முழு ரத்தத்தை கொட்டி நம்மை மீட்டு எடுத்தவர் எவ்வளவு அன்பு கூறுவார் யோசித்து பாருங்கள். அந்த பாடுகள் வீணாக போய்விடுமா? நாம் வாழ வேண்டும் என்பதற்காக, நாம் விடுதலையோடு பாவம் இல்லாமல் பரிசுத்தவான்களாக நீதிமான்களாக அவரோடு இணைந்து வாழ வேண்டும் என்பதற்காக இத்தனையும் செய்தவர். அவர் பாடு கொடுப்பாரா? ட்ரைனிங் கொடுக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். அடுத்த உயர்ந்த நிலைக்கு யோவான் 3:17 சொல்வதன் பொருள் என்ன? தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தை பனிஷ்மெண்ட் கொடுக்க அனுப்பவில்லை, மீட்டெடுக்க, மனிதர்களை மீட்டெடுக்க, ரட்சிக்க, தன்னோடு சேர்த்து கொள்ளவே அனுப்பினார் என்கிறது. அந்த வேலைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது இவைகளை நன்றாக இணைத்து பாருங்கள். இந்த செய்தி ஒன்றாக இணைத்து பாருங்கள். தேவனுடைய விருப்பம், திட்டம், சித்தம் நிறைவேற்றுவது நமக்கு அவசியம். அப்படி செய்ய முனைப்படும் போது எல்லா தடைகளும் வரும். ஏற்கனவே நான் சொன்னேன், சினிமாவுக்கு போனால் தடை வராது, சர்ச்சுக்கு போனால் வரும். அதிகாலை எந்திரிச்சு ஜபம் பண்ணலான்னா தூக்கமாக வரும். இன்னையிலிருந்து நான் பொறுமையாக இருக்க போகிறேன் அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதாங்க பொறுமையை காட்டுவதற்கு தான் அந்த சந்தர்ப்பங்கள். பொறுமையை காட்டுங்கள். பொறுமையை சோதிப்பு வரும். வீட்டுக்குள்ளேயே உரைகற்கள் இருப்பாங்க, வெளியில் போனாலும் இருப்பாங்க. அப்படி என்றால் தடைகள், துன்பம், ஏமாற்று இவற்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. நமது ஃபோக்கஸ் அவருடைய சித்தத்தை, என்ன சித்தம்? அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், அவர் திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவர் சமூகத்தில் நிலைத்திருக்க வேண்டும், அவர் சொல்வதை நம்ம காது கேட்கும். ஃபோக்கஸாகவே இருக்க வேண்டும். அவைகள் வரட்டும் போகட்டும், அதை பற்றிய கவலை இல்லை. எல்லா கனிகளை வெளிப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பங்கள் வரும். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், 9 கனிகள். அந்தந்த சமயத்தில் ஒரு சமயத்தில் ஒரு கனிகளை வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிறது. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், உங்களுக்குள்ளே இருக்கிறது. உங்கள் மனதை, சிந்தையை நீங்களோ பிசாசோ சூழ்நிலைகளோ பாழாக்க இடம் கொடாமல் இருக்க வேண்டும். கர்த்தரிடம் உயர்த்துங்கள். அவர் உங்கள் ஆத்துமாவை தேற்றுவார். உங்கள் ஆத்துமா வாழும், மகிழும். கர்த்தரை தேடுடைய ஆத்துமா வாழும், கர்த்தரை தேடுடைய ஆத்துமா மகிழும் என்று தான் வேதம் சொல்கிறது. சங்கீதம் 105:3, சங்கீதம் 69:32. உயர்த்தப்பட போகிறோம் என்பதற்கு இதுதாங்க அறிகுறி. உங்களுடைய உள்ள மகிழும். ஒன்றுமே இல்லாவிட்டால் உங்கள் உள்ள மகிழும். ஒரு ரிலாக்ஸாக இருப்பீர்கள். எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுவீர்கள். உங்கள் சித்தம், திட்டம் சொல்லுங்கப்பா, ஒன்றொன்னா சொல்லுங்கப்பா, நான் செய்கிறேன் என்று குழந்தை போல வருவீர்கள். இப்பொழுது நீங்கள் ஜெபித்தால் அப்படியே நடக்குங்க. உங்கள் வாழ்வில் எவையெல்லாம் இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டீர்களோ, விருப்பம் கொண்டீர்களோ அத்தனையும் நடக்கும். ஏன், எப்படி? நீங்கள் தான் உங்கள் ஆத்துமாய் அவருக்கு நேராக உயர்த்தி விட்டீர். அவர் சித்தம் செய்வதற்கு ஆயத்தமாகிவிட்டீர். எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்ற நிலைக்கு வந்து விட்டீர்கள்.
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சகல காரியங்களை வெளிப்படுத்த ஆயத்தப்படுத்தி விட்டீர்கள். இதுதான் அவர் எதிர்பார்க்கிறார். உங்களை சுற்றி இருப்போருக்கு ஒருவித பயம் உண்டாகும் உங்களை பார்த்தார். ஆம், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலன் உள்ளது, பயன் உள்ளது. நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். நீதிமானுக்கு ஆசையில் நியாயமானவர்கள் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் எதிர்பார்த்து எல்லாம் நடக்கும், ஒன்று விடாமல் நடக்கும். கொஞ்சம் சகிச்சுங்க, இதெல்லாம் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யல வாழ்க்கையில், அது அல்ல, அது சும்மா பேசுகிற பேச்சு. ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு நன்மையும் குறைவு படுவதில்லை என்று தான் வேதம் சொல்லுகிறது. உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரித்தால் ஒரு நன்மையும் குறைவுபடாமல் ஒரு இதையும் பார்க்க முடியாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பூரணமாக வாழ வைக்க வந்தேன் என்றார் யோவான் 10:10. அந்த பூரணத்தை நீங்கள் காண்பீர்கள், உங்கள் வாழ்வில் காண்பீர்கள், பிள்ளைகள் வாழ்வில் காண்பீர்கள். உங்களுடைய சமாதானம், நிறைவான சமாதானம், பூரண சமாதானம் வீட்டில் இருக்க காண்பீர்கள். நாம் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும், தினமும் ஆயத்தமாகிக் கொள்ள வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களது சிந்தனை, பேச்சு, செயல் எல்லாம் உமக்கு நேராகும், திட்டத்திற்கு நேராகும் எப்போது இருக்க இதில் நிலைத்திருக்க கிருபை தாரும். தந்தமைக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.